ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? என்ன கேஸ் லீக் ஆச்சு? ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். சரிமா நான் என்னன்னு பாக்குறேன். என்னங்க இந்த மெடிசன்ஸ் சீக்கிரம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. சிஸ்டர், அவர் எப்படி இருக்காரு? அவரை டாக்டர் செக் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. நீங்க பார்மசி போய் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. சரிங்க சிஸ்டர். சிஸ்டர், இந்த மெடிசன் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்களேன். என்னங்க சீக்கிரம். மெடிசன் வாங்கிட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? போய் வாங்கிட்டு வாங்கம்மா சீக்கிரம். வாங்கிட்டு வரேன் சார். சிஸ்டர், இந்த சீக்கிரம் கொடுங்க. சிஸ்டர், என் ஹஸ்பண்ட் கண்ணு முடிச்சிட்டாரா? இருக்காங்க. சிஸ்டர், சீக்கிரம் வாங்க. டாக்டர், மெடிசனை சீக்கிரம் எடுமா. என்னங்க டாக்டர்? எங்க உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க நல்லபடியா கண் முடிச்சாலே போதும். மேடம், டாக்டர், இப்ப அவர் எப்படி இருக்கார் டாக்டர்? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல டாக்டர்? இல்ல மேடம், அவரோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. 20 ஹவர்ஸ்க்கு மேல தொடர்ந்து விஷப்புகையை சுவாசிச்சதால அவரோட நுரையீரல் எல்லாம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. நுரையீரல்ல வீக்கம் ஏற்படாம இருக்க மருந்து கொடுத்திருக்கேன். இருந்தாலும் லங்ஸ்ல எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஆனா ப்ளீஸ் டாக்டர், புருஷனை காப்பாத்துங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். ஆனா பல்மனரி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்தாதான் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நான் அதுக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்துருவாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க மேடம். அம்மாடி, மாப்பிள்ளை பாத்துட்டியாடாமா? அம்மாடி, மாப்பிள்ளைக்கு ஒன்னும் ஆபத்துலாம் இல்லல? மாப்பிள்ளை நல்லா இருக்காருல்ல? அப்பா சொல்டாமா, மாப்பிள்ளை எப்படிடா இருக்காரு? குரல் ஒன்னும் சரியில்லையம்மா. அப்பா, அவரை நான் காப்பாத்திட்டேன்ப்பா. ஒன்னும் இல்ல அவருக்கு. நல்லதுடாமா, நல்ல வார்த்தை சொன்னோமா. இப்பதான் போன உசுறு எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்கு. சரி, மாப்பிள்ளைய கடத்தினது யாரு? அவங்க எதுக்கு மாப்பிள்ளைய கடத்தினாங்க? அது தெரியலப்பா. அவங்க யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது.
சரிப்பா. மண்டே நீ மாப்பிள்ளைய சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போம்மா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் வீட்டுக்கு தான்ப்பா போறேன். சரி நல்லதுமா. மண்டே நான் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைய பாக்குறேன்னு சொல்லுமா. சரிப்பா. சரிம்மா. மண்டே மாப்பிள்ளைய ஜாக்கிரதையா பாத்துக்க, நான் வச்சிடுறேன். இருங்க பாவா. என்ன? இன்னைக்கு நைட்டும் பரோட்டா வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றத கேளுங்க. இருங்க. என்ன சத்யா? உங்க அண்ணனை காணோன்னு தான் ஆதிரி தேடி போயிருக்காங்கல்ல. இன்னும் 2 பேருமே திரும்ப வீட்டுக்கு வரல. அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு என் மனசுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அதனால நீங்க வாங்க, நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் அவங்களை கூட்டிட்டு வரலாம். என்ன சொல்றீங்க? இல்ல சத்யா, நீ வர வேண்டாம். நீ வீட்ல இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ இல்லங்க, என்னால வீட்ல எல்லாம் இருக்கவே முடியாது. அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சு நினைச்சு எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. அதனால நானும் உங்க கூடவே வரேங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்தே தேடுவோம். நான் உங்க கூட வரதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் உங்களுக்கு உதவியா தானே இருக்க போறேன். அப்புறம் எதுக்காகங்க என்ன வரவேணான்னு அவாய்ட் பண்றீங்க? ஏய், நான் உன்னை அவாய்ட்லாம் பண்ணல. நீ எதுக்கு தேவையில்லாம வந்து அலைஞ்சு கஷ்டப்படணும்னு தான் சொன்னேன். ஷோ, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கஷ்டமே இல்லங்க. ஆதிரையும் உங்க அண்ணனும் நல்லபடியா கிடைச்சிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும். சரி வா. அப்பா, நானும் சத்யாவும் போய் அண்ணனையும் அண்ணியும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறோம்ப்பா. கார்த்தி, சிவா இப்பதான் ஆதிரை கிட்ட போன் பண்ணி பேசினானா. ஆதிரை பிரபுவை கண்டுபிடிச்சிட்டாலாம். பிரபுவுக்கு ஒண்ணும் இல்லையா, அவன் நல்லா இருக்கானா. அவனை ஆதிரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் ஆதிரை சிவாட்ட சொல்லிச்சான்.